நம்மை மறைப்பார்கள், இது ஒன்றும் புதிதில்லை. நம்மை நிராகரிப்பார்கள், அதுவும் புதிதில்லை. நம்மளை நசுக்குவார்கள், அழுத்துவார்கள், அடக்குவார்கள், ஒடுக்குவார்கள், இதில் எதுவும் புதிதில்லை. வரலாற்றில் மறைத்தார்கள். நம்மை நம் முன்னோர்களின் வீரத்தை, தீரத்தை, மானத்தை, அறத்தை, ஆற்றலை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். நம் மொழியின் பெருமையை, நம் இனத்தின் மாண்பை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். கீழடியிலே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழரின் தொன்ம நாகரிக அடையாளங்களை திராவிட திருவாளர்கள் திராவிட நாகரிகம் என்றார்கள். சிலர் இந்திய நாகரிகம் என்றார்கள். ஒருவனுக்கு கூட தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு நாக்கு வரவில்லை. காரணம் பயம். மறைப்பார்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு ஏது ஒன்றாக இருந்தது? எப்போது இந்தியா வந்தது? இந்தியா என்ற நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2600 ஆண்டுக்கு முன்பு ஏது இந்தியா, ஏது திராவிடம், ஏது? 1800 தான் கன்னடம், 1600 தான் தெலுங்கு, வெறும் 500 ஆண்டுக்கு முன்புதான் மலையாளம், பிறகு துளு. கன்னடமும் கனிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் பாய் இருக்குது. தமிழ் பெத்து போட்ட பிள்ளைகள் தான் இந்த கிளை மொழிகள். எங்கே வந்தது திராவிட நாகரிகம்? தமிழர் நாகரிகம் என்று சொல்ல ஒருவனுக்கும் துணிவில்லை, தெளிவில்லை, மனமில்லை. காரணம், தமிழர் அடையாளங்களை மறைக்க வேண்டும். அப்போது என்ன உனக்கு நினைவுக்கு வர வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். தமிழ் பேரினம் தன் இனத்திற்கான வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்றும் பெரு புரட்சி இந்த நிலத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நம் முன்னோர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்ததில்லை. தொடங்கினார்கள், தொடரவில்லை. அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் பிள்ளை சீமானுக்கு இருக்கிறது போல புறச்சூழல் அமையவில்லை. வந்தார்கள் வலிமையானவர்கள், அறிவார்ந்தவர்கள். ஆனால் அன்று கொளுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது. இன்னைக்கு இந்த திராவிடம், இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது. இன்றுதான் அதுவும் இவன் எவரை பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட் என்றெல்லாம் பழி சுமத்தினானோ அவன் மகன் நேருக்கு நேர் அரசியல் களத்திலே போர் எதிர்கொள்ள முடியவில்லை. எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு நிற்கதியாக நிற்க வைத்து, ஆனாலும் போர், அறப்போர், அரசியல் போர், புரட்சிகர போர், மக்கள் ஜனநாயக போர். தேர்தல் களத்திலே நிற்பவர்கள் எவர் புதியவர்? நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு களத்திலே நிற்பவர் யார்? எத்தனை முறை அதிகாரம், எத்தனை முறை நம்பி மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று அதிகாரத்தில் இருந்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஒன்று. உங்கள் கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர இந்த கட்சிகளுக்கு வேற ஏதாவது கோட்பாடு உண்டா? நலத்திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. இந்த கலவரத்திலே பிறந்த பயில இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. கலவரத்திலே பிறந்து கலவரத்திலே கட்சி கலவரத்திலே வளர்ந்தோம். கலவரம் இல்லை என்றால் அவங்க நிலவரம் சரியா இருக்காது, படுத்துருவாங்க. கலவரம் தான். யானைக்கும் மதத்திற்கும், யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும். ஐயா மு மேத்தா அவர்கள், கவிஞர் மு மேத்தா. மதம் ஒரு அவின் மாமேதை மாற்று சொல்றான். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். இதயமே இல்லாதவனுடைய இதயமடா மதம். மனிதனுக்காக மதம் வந்தது ஒழிய மதத்திற்காக மனிதன் இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள்,
உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள். சாதியா, அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு வா. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ எழுச்சி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய கருத்தை இதயத்திலே பதிவு செய்து கொள். நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி என்று யாரும் இல்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஐயா பெரியார். இதையும் இதயத்தில் எழுதி வைத்துக்கொள். இவ்வளவுதான் கோட்பாடு. இதை கடந்து சமூகத்தை பார், இந்த மண்ணை பார், இந்த மானுட பரப்பை பார். பாரடா உன் மானுட பரப்பை என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பார். என் அரும் தம்பி தங்கைகளே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். அப்போது ஒருவன் எழுந்தான். என் மண்ணிலே இருந்து, முகவை மாவட்டத்திலே இருந்து கனியன் பூங்குன்றன் என் மூதாதை எழுந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகத்திலே அருமை பேரினத்தின் பிள்ளைகளே, நம் மூதாதைகள் கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாம் உலகம் தழுவி தழுவி நேசித்து நேசித்து பாடி வைத்ததை படித்து பார். உன்னுடைய வேதம் தமிழன் மறை, வள்ளுவ பெருமகனார் தந்தரிலிய மறைமொழியிலே முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவிதான் பாடினான். பிக் பேங் தியரி அன்னைக்கே பாடியவன் உன் பாட்டனடா. உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியிலே தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது, இந்த பூமி தோன்றியது. சூரியனில் இருந்து ஆதி பகவன் முதற்றே உலகு. சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை துகள்கள், கோள்கள். அதில் ஒன்றுதான் பூமி. அதான் அதுக்கு பொருள். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் கூட்டம் நீ. நீ மனிதநேயவாதி அல்ல, நீ உயிர்மை நேயன். நீயா சாதி மதத்தில் சிக்கி பிளவுபட்டு பிளந்து உரிமை இழந்து, உணர்விழந்து, உயிரை இழந்து நிற்கிறாய்? நீயா தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனாய்? இந்துவை நிறுத்தினால் இஸ்லாம் போட மாட்டாய், இஸ்லாமை நிறுத்தினால் இந்து ஓட்டு போட மாட்டாய், இருவரையும் நிறுத்தினால் கிறிஸ்தவன் போட மாட்டாய். பிறகு எப்படியா தமிழ் தேசியத்திற்கு அரசியல் அதிகாரம் வரும்? எப்படி வரும்? கவுண்டரை நிறுத்தினால் நாடார் போட மாட்டார், நாடார் நிறுத்தினால் செட்டியார் போட மாட்டார், செட்டியார் நிறுத்தினால் முதலியார் போட மாட்டார். எப்படி வரும் தமிழனுக்கு அரசியல் அதிகாரம்? எப்படி நீ எழுவாய்? எப்படி நீ வாழ்வாய்? எப்படி வரும்? அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் இன்னும் இருக்காய். காரணம் தன்னின பகை, தன்னின பகை. சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். வீழ்ந்து போனாய். நீ யார்? நீ யார்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை உன் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. இதை நீ கற்கவில்லையா? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மைநேயவாதி. ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலை கோலம் போட்ட அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் நீ. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்ற பெரும்பாவலன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நீ என்பதை மறந்து விடாதே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நீ. உனக்கா சாதி மத போதை? உனக்கா கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன். எந்த தாய்? உன் தாய், தமிழ் தாய்.
தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான். உயிருக்கு நேர் என்று பாடிய பாவலன் ஏன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடவில்லை? ஏன் பாடவில்லை? முதலில் எதை வைக்கிறான்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான், மற்ற பாதி உருப்படாதுங்கிறான். முதல்ல என்ன செய்யணும்? இதை ஒளிடா. இதை ஒளினா என்ன? சோத்துல இருந்து அழிக்க போறியா? இல்ல, கடந்து வா. உன் சிந்தனையில் புறையோடி போயிருக்கிற அந்த அழுக்கை சொரிஞ்சு கழுவி விடு, வெளியில வா. சாதி மத உணர்ச்சி இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு நீ யார் என்ற கேள்வி எழும். நான் தமிழன் என்ற திமிர் மேலே எழும். போடா. என்னைக்கா வந்தது இந்துங்கிற சொல்? என்னைக்கா நீ இந்துவான? யாரா இங்க இந்து? சார் வில்லியம் ஜோன்ஸ் போடுற கையெழுத்து வரைக்கும் எவன்டா இங்க இந்து? நீனும் நானும் சைவனடா. சிவன் முருகனை வழிபடுகிற வீர சைவ கூட்டமடா. நமக்கு என்னடா இவன் பட்டம் வைக்கிறது? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரடா? ராபர்ட் கிளைவின் வாரிசா? பாபரின் பேரனா? பேத்தியா? விட்டு விட்டு சென்றவனா? இல்லை இல்லை. ஆதிக்க சாதி திமிரிலே, சாதி வெறியிலே, பரப்பையிலே வாடா, பல்லப்பையிலே வாடா என்று இழிவாக அழைத்தாய். அவன் பல்லன் பறையனாக இருப்பதை விட பாயாக இருப்பது மேலானது என்று எல்லாம் மாறினான். அதானடா சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டென்றாய். அவன் வந்தான், பார்த்தாலே தீட்டா. வெள்ளக்காரன் வந்தான், தொட்டான், ஆண்டவருக்கு தோத்திரம் என்றான். ஆமா தோத்திரம் என்று சென்றான். தற்சாலிவரானர். இவ்வளவுதான். சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை வைத்து இந்த மக்களை சித்திரவை செய்து சிதைத்தாய், இழிவுபடுத்தினாய். அதிலிருந்து மீள இந்த மதங்களை தேடினான். எங்கள் அண்ணன் பள்ளிபாபா சொன்னது போல இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. அது ஒரு புரட்சிகர வழித்தடம். அதை பின்பற்றி போனான். இயேசுபிரான் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறாரு. புரட்சிகர இயக்கங்கள் போனான், சாதி இழிவு கடந்து போனான். சாதியிலிருந்து தப்பிச்சோம்னா சிறுபான்மை சிறுபான்மை வச்சு அடிக்கிறான். என்னடா உலக்கையில் இடி வாங்குற குதிச்சு போனா செக்கில் போட்டு அரைக்கிறான். எவன்டா சிறுபான்மை? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்ன மாயிரடா நீ சிறுபான்மை பெரும்பான்மை இருக்கு? நீனும் இந்திய நாட்டின் குடிமகன், அவனும் இந்திய நாட்டின் குடிமகன். உனக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு என்றால் அவனுக்கு ஜிஎஸ்டி 18 தான்டா. எத்தனை நாள் கடா இதே பேசி சாதி சகதி மத சகதி சிக்கி சாவ. சாதிக்கு ரத்த வரி இருக்கு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. அதனாலதான் எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்து இந்தியாவிலேயே அதிக குருதி கொடை கொடுத்த பிள்ளைகளாக எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் கட்சி தம்பி கொடுத்த பறையற தம்பி கொடுத்த ரத்தம் படையாட்சி உடல் ஓலையாடா? இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடல்களை ஓலையாடா? நான் கொடுத்துட்டு வெளியில வந்துடுவேன். டாக்டர் ஏற்றிருப்பாரு. யாரு ரத்தம்னு கேட்டாடா படுத்த யாரு மேல கீறி 4 ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடியிருக்கான். உலகம் தழுவி நேசினா புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை உலகெங்கும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். எப்படி உலகெங்கும் போய் சேர்க்கா? கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய். பாடல் யார்? உன்னுடைய தாத்தன்டா, புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஏண்டா ஒரு குட்டைக்கில போய் சாதி சகதிக்குள்ள மத குழுமில் குட்டைக்கிளம் போய் மூழ்கி கிடக்குற? மதத்தை காப்பாத்தி மயிரியாடா புடுங்க போற? என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? அதை கடந்து மனிதத்தை பாருடா. அதான்டா உலகத்திலே புனிதம். அதான்டா உலகத்தில் மண்புழு பத்திரிக்காடா. மண்புழு கையில தூக்க கூசும்டா, அருவருப்பா நெளியும்டா.
அந்த அற்ப உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் செய்கிற பணியை உலகத்தில் எவனுமே செய்யலடா. 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்ணை உழுகுகிறார். மேலே மண்ணை தின்று பூமிக்கு கீழே கழிவை போடும், கீழே தின்னு மேலே கழிவை போடும். 40,000 முறைகள் ஒரு மண்புழு இந்த மண்ணுக்கு உழைக்குது. அவன் உழவனின் நண்பன்கிறான். அந்த மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படும். நீ இன்னும் சாதி பார்த்து ஓட்டு போடுறது, மதம் பார்த்து ஓட்டு போடுறது, செத்து போ, நாசமா போ. ஒண்ணு விளங்க, ஒண்ணு விளங்க. உன்னிடத்தில் நான் உன் உடன் பிறந்தவன் கேட்கிறேன். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். மிக மிக பின்னாடி இடை 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளை தொடுகிறது பௌத்தம். அதற்கு பிறகு கிறிஸ்தவம், இஸ்லாம். இந்த மதங்கள் எப்போது? இப்போது. ஆனால் நீ யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முத்த தொல்குடி சமூகம், தமிழன் என்கிற தேசிய இனம். இந்த தேர்தலிலே என் அரும் பிள்ளைகளே, என் அருமை சொந்தங்களே, நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா, இல்லை சாதி மதமாக நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா? சாதிதான் மதம்தான் என்றால் எங்களை மறந்து விடுங்கள். ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு போட்டு விடாதீர்கள். இந்த நிலத்தை விட்டு நீ கேரளா சென்றால் நீ யார்? இந்த நிலத்தை விட்டு ஆந்திரா கர்நாடகா சென்றால் நீ யார்? இந்த நாட்டை விட்டு இந்திய துணைக்கண்டத்தை விட்டு வேற எந்த நாட்டுக்கு சென்றாலும் நீ யார்? உலகில் நீ எங்கு சென்றாலும் தமிழன். நீ ஆஸ்திரேலியா போய் ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து என்றால் போடா மண்டு என்று தூக்கி ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு போவான். உலகில் எந்த நாட்டிலும் எவனும் தன்னை அறிமுகம் செய்யும் போது ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. தன் மொழியில் தான் தன்னை அறிமுகப்படுத்துவான். நீனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் சொல் ஐ ஆம் தமிழன், ஐ ஆம் தமிழ் என்று சொல். நான் தமிழன் என்று சொல். ஒரு திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். பேசி வருவான். இவனை காப்பாத்தி இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண? நீ என்ன பண்ணிட்டாங்க? ரோடு ஷோ பண்ணிட்டு இருக்கான். ரோடு ஷோ நம்ம ஊர்ல கரகாட்டம் ஆடிட்டு போவாங்க அப்படி ரோட்ல. ஏய், ராவண வேஷம் போட்டு யாராவது பிச்சை எடுத்து பார்த்திருக்கியாடா இந்த நாட்டில்? ஏடா ஏண்டா அவன் மான தமிழ் மறவனடா. ஆனா ராமர் வேஷம் போட்டு தென்னந்தெருவில் பிச்சை எடுக்கிறான் பாரு. இவ்வளவுதான்டா ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை. ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை இவ்வளவுதான். தம்பி, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் காசு. காசை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கிற மெதப்பில் திமிரில் இருக்கிறான். விடாதே. ஒவ்வொருவனும் புரட்சியாளனாக மாறு, புரட்சியாளனாக மாறு. காசு திருட வந்தவன் திருடன் மட்டுமல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தவனும் திருடன். விரட்டி விரட்டி அடிக்கிறாயோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டுக்கு விடி வரும். உன் வீட்டில் காசை திருட வந்தால் விரட்டி அடிப்பையில அடி. காசை கொடுக்க வந்தால் இப்போது திருடவில்லை, முன்பு திருடியவன் இப்போது கொடுக்க வருகிறான். விடாத. 500 ரூபாயை கொடுத்து விட்டு 500 கோடி கொள்ளையடிப்பான். கொள்ளையடிப்பான். இந்த நாட்டில் ஒரு நேர்மையாளர் வந்திருக்கார். ஐபிஎஸ் அதிகாரி. அவரே ஒரே ஆளே போராடி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிட்டு. சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்த கூட்டம் நம் கண்முன்னே இப்போது குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் திமுக. காரணம் பதவி, பதவி ராஜா, பதவி, அரசியல், அரசியல், பதவி. வாஜ்பாய் அமைச்சகத்திலே பங்கேற்றிருந்த இவர்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசினார்கள். எதிர்த்து பேசிய காங்கிரஸை எதிர்த்து பேசினார்கள். எப்படி?
நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தப்போ பஞ்சாபிலும் டெல்லியிலும் நடத்திய சீக்கிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை நாங்கள் பேசுவோம் என்று பேசினார்கள். என்ன போட்டு போரு, நான் எடுத்து வெளியிட்டுருவேன் காணொலி ஆவணத்தை, அவளை அழிச்சிட்டாங்க. வெளியிடுறதுக்கு தேன கிடைக்கல, ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அதிகாரம் வந்துட்டு இருந்ததில்ல. இப்ப வச்சுக்க, இப்போ முன்னாடி மணிப்பூர் கலவரம். ஏன் மணிப்பூரில் கலவரம்? ஏன்? டேய், மலை முகடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவன் பூரா கிறிஸ்தவத்தை தெளிவிட்டான். கீழே சமதளத்தில் இருந்த உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் பிஜேபி RSS. அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இவனுக்கும் கொடுக்கணும். இங்கே வருதில்ல பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு மாதிரி. அங்கே இவங்க எவ்வளோ ஒரு பித்தலாட்டக்காங்க பாரு. முன்னேறிய சமூகத்தினர். சமூகம் எப்படா, சாதி எப்படா முன்னேறும்? உலகத்தில் இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க பார்த்துருக்கியா? சாதி எப்படா முன்னேறும்? சரி, அந்த வெண்ணை தான் முன்னேறிச்சல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு? பதில் இல்லை. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவர் தான் முன்னேறிட்டார்ல, அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு. அவர் முன்னேறல, பின்தங்கிட்டார். அப்ப இங்க வா, என்னோட வா, என்னோட சேர்ந்து பிச்சை எடு, இங்க வா. பிசி எம்பிசிக்கு வா. இல்ல, நான் எஃப்சில தான் இருப்பேன், நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதி. அப்ப அங்கே இருந்த நக்கிக்கிட்டு அங்கே இரு. இங்க எதுக்கு வர? எதுக்கு வர? நான் உச்சாணி கொம்புல தான் இருப்பேன், நீங்க ஏறி வந்து ஊட்டி விடுங்க. இறங்கி வாடா, உன்னை அடிமரத்துக்கு வா, இல்ல கீழே வா. நான் அங்கேதான் இருப்பேன், நான் அங்கேதான் இருப்பேன். அங்கே இருந்து சா. என்னடா நாடுது? இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? அதுவே தெரியாத உனக்கிட்ட போய் என்ன பேசுறது? எதன் அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் எனக்கு அதை திருப்பி கிடைக்க பெறணும். அதான்டா கோட்டா, அதான் ரிசர்வேஷன், அதான்டா இடஒதுக்கீடு. பைத்தியக்கார சீமான், இந்த தெருவில் போகக்கூடாது. ஏன்? ஏழை என்பதற்காக அல்ல. நான் இழிசாதி, இழிமகன், தீண்ட தகாதவன் என்பதாலேயே. நான் இன்று ஏழை, பொருளாதார அளவுகோல் மாறிவிடும், நாளை அதானி அம்பானியாக ஆகலாம். ஆனால் இன்று நான் பறையன், நான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகல. சான்று ராம்நாத் கோவிந்த், நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கோயில்கள் போய் வழிவிட முடியல, ஓரத்தில் மரத்தினர் உட்காந்து யாவளச்சாமி மட்டும் போயிட்டேன். பார்த்துக்க பார்த்துக்க. இன்னைக்கு திரௌபதி முர்மு பழங்குடி மகள், அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த மகள் கைகட்டி நிற்கிறார். இதாண்டா பெண்களுக்கு இவன் கொடுக்கிற மரியாதை. இவன் போற பாரத மாதாவுக்கு இந்த புடுங்கினச்சே அதாண்டா, அங்க அதாண்டா பாருடா. நாட்டின் முதல் குடிமகன் நிக்கிறா, 2 ஆம்பளை உயர் சாதி இந்து உட்கார்ந்துருக்காண்டா. இதாண்டா இவன் சமத்துவம், சகோதரத்துவம், வெங்காயம் எல்லாம். நீ மறுபடியும் நாட்டை கொடுக்க போறியா? கொடுக்க போறியா? இந்தவார் அண்ணன் சத்தியம் பேசுற, சத்தியத்தின் மகன். இன்னும் ஒரு தடவை அவன்கிட்ட கொடுத்த 1.5 கோடி பேர் வட இந்தியா வந்துட்டான். இன்னும் 1.5 கோடி பேர் வருவான். வந்து இங்க வார், இங்க வார். இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தோம். இப்ப இந்திக்கார திணிக்கிறான். திமுக அப்படிப்பட்ட கட்சி. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும் இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சி ஐம்பது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி. இந்த அயோக்கிய பேல்ட்ட மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்க போறியா? இவங்களை நம்பி நிற்க போற இவன் பிஜேபி எதிர்ப்பானா? எதிர்ப்பானா? நாங்கள் பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். நீ கிழிப்ப. அவன் எங்க ஆள் உண்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு வர்றிய. அவன் எங்க ஆள் உண்றான்? அவன் கால் உண்றான்? எதுக்கு ஆள் உண்றான்? 3 கோடி பேர் வருவான். நீ நான் தான் பெரிய சாதி படையாச்சி, நான் தான் பெரிய சாதி கவுண்டே, நான் தான் பெரிய சாதி தேவர், அதெல்லாம் பேசி தெருவில் தெரிய வேண்டியதான். இந்திரா இந்திக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாய். இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். நீ அடிமை ஆவாய். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறும். நீ நிக்க இடம் இல்லாமல் தட்டுக்கட்டு தவிச்சு ஓடுவாய். தமிழ் பேரினம், தொன்மையான மூத்த குடி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் அழிந்து போகும். இமயவரை பரவி இருந்த நீ காலடியில் எப்படி குறுகினாய்? ஈழத்திலே உன் கண்முன்னே உன் இனத்தை அடித்துக் கொள்ளும் போது உன்னால் தடுக்க முடியவில்லை. ஏன்? நீ அதிகாரமற்ற அடிமை. அன்றைக்கு உனக்கு இருந்தது உன் இனத்திற்கு, உன் மொழிக்கு, உன் உணர்வுக்கு, உன் உரிமைக்கு எதிரானது. திராவிடம் என்பது தமிழ் தேசினத்திற்கு நேரெதிரானது. இந்தியம் என்பது தமிழ் தேசினத்தின் வரலாற்று பகை.
பல ஆயிரம் ஆண்டு கால பகை. ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான் சீனா. நான் என் குடும்பத்தோட கூட்டிகிட்டு போயிட்டு அருணாச்சல பிரதேசம் வழியாக சீனாக்குள்ள போயிடுவேன். அவன் எனக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கேட்கல, ஏன்னா இவன் தரமாட்டான் பாஸ்போர்ட்டை. அவன் சும்மா வாண்டான், நான் மட்டும் போயிடுவேன். நீ என்னத்தே பண்ணிட்டு போ. இந்திக்காரண்ட கடை பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஷார்ட் மேகா இந்தியா மே ஷவர் நேஷன் கேன்னு என்கிட்ட நக்கிட்டு கடை. எனக்கு ஒரு மயிரும் இல்லை. ஏய், மோடி வர்றத போய் உட்காந்து கூட்டத்தில் விசிலடிச்சிருக்கோம்ல நீயாடா? பூரா இந்திக்கார போய் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்சது ஓன் ஓட்டலடா. கோவை தெற்கில் ஜெயிச்சது 20,000 ஓட்டு அம்பிட்டு மாடா இந்த இந்திக்கார பைய. பான் பராக் பீடா ஹே, சோன் பப்படி சொட்டு ஹே, அதெல்லாம் நீங்க இன்னும் இல்லை. அதிகமாக இந்த நாட்டில் கஞ்சா அபின் கொக்கைன் புலங்கிறது காணாரு அவன் தான்டா, அவன் தான். என் தம்பி துறை அவன் பக்கத்து ஜெயிலில் இருந்துக்கிறாங்க. என்னடா பண்ணீங்கன்னு, காலையில் பொட்டா போடும் சார், ராத்திரியில் கஞ்சா விற்கும் சார். அதான் நான் சொல்கிறத நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு நாள் உன்னை விரட்டி அடிக்கும் போது அங்கே சிங்களனை எதிர்த்து சண்டை போட ஒரு வீர மகன் இருந்தான். இங்கே உன் அண்ணன் இருக்கேன். உடல்ல வலிமை இருக்கும்போது இந்த அதிகாரத்தை கொடுத்துரு. நீ திட்டமிட்டு உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டாய். இந்த வட இந்தியல் வருகையை, இந்த நில ஆக்கிரமிப்பை, அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை தம்பி அண்ணாமலை எப்படி பார்க்கிறார்? சொல்ல பாப்போம். எப்படி மணிப்பூர் கலவரம் ஏன் வந்தது? உங்கள் கருத்து என்ன மிஸ்டர் ஐபிஎஸ்? வாட் இஸ் யுவர் ஒபினியன்? வாட் அபௌட் ஒபினியன்? உங்க கருத்து என்ன? 2 பெண்களை கற்பழித்து வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தினார்களே, அதிலே உங்கள் கருத்து, கருணை ஏதாவது? ஆனாலும் பாரத மாதா கட்சி கதற கற்பழிச்சு கொள்வார்கள், கைது செய்து கூட்டி போகும்போது பாரத மாதா கட்சி. ஏன் மாதா சிக்கல இல்லைன்னா கற்பழிச்சு கதற கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதானி காசு ஒன்றும் இல்லை, அம்பிட்டு மோடி காசுன்னு பேசிட்டாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில் டெல்லி அசம்பிளியில் பேசிட்டாப்படி. அம்பிட்டு மோடி காசுங்க, மோடியோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பேசிட்டாப்படி. தூக்கி குறவலையை நினைச்சு உள்ளதுக்கு இஷ்டப்படி. அந்த ஆள் புதுசு ஜெயிலுக்கு பயப்படுறான். என்னை தூக்கிட்டு வச்சா வட்டான்னு போவேனா? பொறுக்கிகள், மொள்ளமாரிகள், திருடர்கள், அயோக்கியர்களை சிறை சிதைக்கும். என்னை போல போராளிகளை சிறை சிதைக்கும். படித்து குறிப்புகளை எடுத்து வாசித்து சுவாசித்து வெளியே வரும்போது இன்னும் பல மடங்கு வீரியமாக வந்து பாய்வோம். நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒண்ணு கருத்து. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் இல்லை, யாரும் இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு அண்ணன் தம்பி அக்கா தம்பியா நின்று பேசுவோம், தங்கச்சிலாம் அண்ணன் தங்கச்சிலாம். இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? ஒரே ஒரு கேள்வி. ஒருத்தன் பதில் சொல்றான், இல்ல தம்பி அண்ணாமலையே சொல்லிட்டோம், இல்ல அவர் கூட இருக்க பெரிய பேர், எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு, எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு? ஒரே ஒரு காரணம், ஒரு சிங்கிள் ரீசன், எனி ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணம் சொல்லிடு. 10 ஆண்டு காலம் இந்த பாரத நாட்டை ஆண்டதில்லை, ஒரு நல்லது நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்சது? உங்களை மாதிரி ஆளு யாராவது இருக்காங்க? மாட்டுக்கறி திண்டார்கள் என்று அடித்து கொண்டீர்கள். ட்ரம்புக்கு எதற்காக 7 வகை மாட்டுக்கறி, 7 வெரைட்டி, 7 வகையில் சமைச்சு வச்சு ஊட்டினீர்கள்? எஜமானுக்குனா ஒரு விசுவாசம், ஏழை எளிய மக்கள்னா ஒரு இது கொடுமை. என்ன ஏதாவது சொல்ல பார்ப்போம். சரி விடு. காவிரி நதி நீரில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரசின் நிலைப்பாடு, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு. சொட்டு தர முடியாதுன்னு சொன்ன கட்சிக்கு ஓட்டு கேட்டு வெள்ள வச்ச பெருந்தகை ஐயா ஸ்டாலின். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற உடனேயே உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லைன்னு சொல்லியிருந்தால் நீ மானமிக்க தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வன். இல்ல 10 சீட்டு. இதுக்கு நீ ஓட்டு போட்ட உண்மையிலேயே உன் பிறப்ப சந்தேகம் பண்ணும். நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தியா? மான தமிழச்சி மாறலதான் பால் குடிச்சு வளர்ந்தியா? தன்மானம் இனமானம்லாம் உனக்கு இருக்கா? ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது, தருவதற்கு நாங்கள் என்ன முட்டாளா என்று கேட்டபோது நீ அவனுக்கு ஓட்டு போட்டினா உண்மையிலே நீ முட்டாள் தான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும். எதற்காக காங்கிரஸ்? தமிழர் நாட்டுக்கு எதற்காக பாரதிய ஜனதா? ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஏன் என் ஓட்டு?
காவிரியிலே தண்ணி தர முடியாது. இது காங்கிரஸ், இங்க இருக்கிற காங்கிரசின் நிலைப்பாடு. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது பாரதிய ஜனதாவின் கருத்து. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவின் கருத்து. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதாவின் அமைச்சர், மேகதாதுவில் அணை கட்டியே தீர வேண்டும். இதில் தம்பி அண்ணாமலையின் கருத்து என்ன இருக்கு? எதற்காக நீ என் மொழி செத்து விட்டது மீட்க வருவீர்களா? வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியவில்லை, உரிமையை பெற்றுத் தருவீர்களா? வழிபாட்டு தலங்களில் என் இறைக்கு முன்பே என் தாய்மொழியில் என் மந்திரத்தை ஓத முடியவில்லை. தேவாரகம், திருவாசகம், திருப்புவல், 12 திருமறைகளை பாட முடியவில்லை. ஆண்டாள் அவள் பாடிய பாசுரத்தையே ஆண்டாள் கோயிலிலே பாட முடியவில்லை. உரிமை கிடைக்குமா? இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என்னரும் தமிழ் மொழியில் பேசுகிற வாய்ப்பில்லை. ஏன்? தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை. சின்ன சின்ன நாடு சிங்கப்பூர், சுவிஸ், இலங்கை இல்ல நாடுகள்லாம் பல மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்திருக்கு. 22 மொழிகள் இருந்தால் என்ன இந்தியாவில் என்ன கட்டு போகும்? இந்த 5 ஆண்டு மோடிக்கு ஆட்சி கொடுத்து என்ன நடக்கும்? 22 மாநிலங்களை ஆண்டது பாரதிய ஜனதா. இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஆண்டது பாரதிய ஜனதா. 10 ஆண்டுகள் பஞ்ச பிரதேச நாடாக மாற்றியது தவிர என்ன சாதித்தீர்கள்? ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியது உண்டா? ஒன்று. நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. இப்போது செயல்படுத்தி கொண்டு கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா. ஈழத்தில் எண்ணரும் சொந்தங்களை கொண்டு குவித்தது காங்கிரஸ், கூட இருந்த அந்த துரோகத்துக்கு துணை நின்றது திமுக. போரை தடுத்து நிறுத்த உயரத்தில் இருந்த கட்சி பாரதிய ஜனதா. அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது. திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஓட்டு. உன்னிடத்திற்கு வரும்போது ஒரு நடுக்கம், வாக்கை பெற முடியாது என்ற பயம் வந்தால்தான் உன் உரிமைக்கு பேசுவார்கள், உன் உணர்வை மதிப்பார்கள், உன் உயிரை மதிப்பார்கள். இதை புரிந்து கொண்டு நீ இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும்.